Hello friends, very good morning to all. This is Magesh here and welcome back to our channel Highway Travelog. ஸோ எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா October 19, 2020 அண்ட் மார்னிங் ஒரு 5:30 இருக்கும் இப்போது. ஸோ சென்னையிலேருந்து கிளம்பி இப்போ நான் மதுரைக்கு போயிட்டுருக்கேன். ஆஃப்டர் அ வெரி லாங் டைம் பார்த்தீங்கன்னா இது ஒரு லாங் ஜேர்னின்னு கூட சொல்லலாம். ஸோ ரியலி எக்ஸைட்டட் ஃபார் திஸ் ட்ரிப். ஸோ மற்ற ட்ரிப் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அந்த வேலை சொல்கிறேன். பிஃபோர் தட் நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த பெல் ஐக்கான் ஆல் செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ இப்போ தாம்பரம் கிராஸ் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் ஆச்சு எனக்கு இங்கே வரத்துக்கு. எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா இன்பிட்வீன் நான் வந்த ரூட் பார்த்தீங்கன்னா குரோம்பேட் அந்த 100 feet ரோடு வழியாக வந்தேன். அந்த ரோட்டில் பாதி இடத்துல லைட்டே கிடையாது. இப்போ இந்த லெவல் ரோடு இருக்குன்னா இந்த ½ ஆஃப் த ரோட் பார்த்தீங்கன்னா வெட்டி போட்டு அந்த இடத்துல பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அது இதுன்னு போயிட்டுருக்கு. சுத்தமாக லைட் இல்லைங்க. ஒரு 5 to 6 feet டிஸ்டன்ஸ் அந்த இது வரும்போது தான் யாராவது க்ராஸ் பண்ணுறாங்களா இல்லையான்றது நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ரைடிங் கியர்ஸ்லாம் போட்டு ரைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போது ஆல்மோஸ்ட் வந்து இந்த கர்ணன் வந்து போருக்கு கவச குண்டலத்தை அணிஞ்சிட்டு போகிற அந்த ஒரு ஃபீல் வருது எனக்கு. இப்போ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 452 kilometers இருக்குது எனக்கு போகிறதுக்கு. 7 hours 30 minutes ஆஸ் பர் கூகுள் மாதாஜி. பட் மோர் தேன் 8 hours கிட்ட ஆகும் எனக்கு தெரிஞ்சு இன் பிட்வீன் பிரேக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஏன்னா என் வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் 150cc தான். ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண முடியாது இந்த வண்டியை. அண்ட் மோர் ஓவர் 2 நாளைக்கு முன்னாடி தான் இது ஒரு பெரிய ட்ரெக்கிங் ஒன்று எடுத்துகிட்டு போய் கதற விட்டேன் இந்த வண்டியை. ஆல்ரெடி அதுலேருந்தே இது மீண்டு வந்திருக்காது. ஸோ இப்போ திருப்பி 2 நாள் கழிச்சு இதை எடுத்துகிட்டு போகிறோன்னே தயவு செஞ்சு இந்த விடுங்கடா அப்படின்ற மாதிரி கதறும் இந்த வண்டி. வண்டலூர் தாண்டி போய்கிட்டு இருக்கோம். இந்த பிரிட்ஜை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. செம்மையாக இருக்குது. இதுதான் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வரேன் இந்த பிரிட்ஜில். லைட்டெல்லாம் எல்லா சைடும் போட்டு பக்கமாக வச்சுருக்காங்க. பட் இது எவ்வளோ நாள் இதே மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்கன்றது தெரியல. இதே மாதிரி அந்த ரோடை பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அண்ட் த்ரூ அவுட் சிட்டி அண்ட் ஹைவேஸில் இந்த மாதிரி லைட் எஃபெக்ட்ஸ் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சிடென்ட்ஸ் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரிவென்ட் பண்ணலாம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா. ஸோ ஃபைனலி செங்கல்பட்டு நெருங்கியாச்சு. அப்பா இந்த வியூலாம் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பார்க்கும்போது தான் அப்படியே மைண்டெல்லாம் ஃப்ரெஷ் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் டோல்கேட் ஆஃப் திஸ் ட்ரிப் வந்துடுச்சு. எவ்வளோ லென்த்துக்கு வெஹிக்கல்ஸ் இருக்க போகுதுன்னு தெரியல. அங்கே போய் பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் பிரேக் ஆஃப் திஸ் ட்ரிப் ஆத்தூர் டோல்கேட் தாண்டி எடுத்தேன் நான். டைம் பார்த்தீங்கன்னா இப்போது வாட் இஸ் த டைம் 7:11 ஆகுது. ஸோ 100 kilometers கரெக்டாக இப்போ க்ராஸ் பண்ணியிருக்கேன் நான் அந்த ட்ரிப்பில். ஸோ ட்ரிப்பு செம்மையாக போயிட்டுருக்கு. அண்ட் கிளைமேட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. பட் மழை வர மாதிரி தோணுது. அண்ட் இங்கே மழை பெஞ்சிருக்கு வேறு. மோஸ்ட்லி நைட்டு பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் இப்போ வராமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே கிளைமேட் மெயின்டைன் ஆகணும். பட் ஆனால் மழை வரக்கூடாது எனக்கு. 100 kilometers எப்படியோ நிற்காமல் வந்துட்டேன் இந்த வண்டியில். இதுக்கப்புறமும் திருப்பி போகணும். நெக்ஸ்ட்டு மோஸ்ட்லி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் நிறுத்துவேன். ஸோ ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா விழுப்புரம் தாண்டி தான் மோஸ்ட்லி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ தண்ணியை குடித்து ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிட்டேன் வயிற்றுக்கு. ஸோ த்ரூ அவுட் திஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 80 kilometers ஸ்பீடில் தான் மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நல்லா போயிட்டுருக்கு இது வரைக்கும். நேற்றுக்கு நைட்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக தூக்கமே இல்லை. மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே இருக்கிறது தான். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ட்ரிப்பு போகிறோன்றதுனால அந்த ஒரு தாட்லேயே தான் இருக்கும். எப்படி போகணும், என்னென்ன பிளேஸ் பார்க்க போகிறோம், எல்லாமே அந்த தாட்லேயே தான் இருந்துச்சு எனக்கும்.
ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா மழை பேஞ்சு ஓஞ்சிருக்கு இப்போ தான். நடுவில் பார்த்தீங்கன்னா நான் நிறுத்தவே இல்லை, பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. பட் நான் ரைடிங் ஜாக்கெட் போட்டதுனால எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியல. பட் அதுக்கப்புறமா தான் காலில் ஈரம் உணர ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்குன்ட்டு. பாருங்கள், ரோடு ஹைவே ஃபுல்லாக ஈரமாக தான் இருக்குது. அந்த ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா 60க்கு மேலே என்னால் போக முடியல. அண்ட் தட்ஸ் நாட் சேஃப் டூ. எவ்வளோ தூரம் இப்படியே இருக்க போகுதுன்னு தெரியல. மான்சூன் சீசன் ஆரம்பிச்சிருச்சுனாலும் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதான் என்னோடய லக்கேஜ் மவுண்டிங் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு டேங்க் பேக் வச்சுருக்கேன், அது ரோட் காட்ஸோடது. அண்ட் பேக்கில் ஒரு 60 லிட்டர் பேக் பேக்கை நான் அப்படியே மாட்டி வச்சுருக்கேன். இந்த ரைட் ப்ரிப்பேர் பண்ணுறதுல ஒரு டஃபஸ்ட்டு ஜாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லக்கேஜை மவுண்ட் பண்ணுறது தான். சேடில் பேக்காக இருந்தால் பிரச்சனையே கிடையாது. பட் ஆனால் இந்த மாதிரி பேக்கை மவுண்ட் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். காலைல பார்த்தீங்கன்னா குளிச்சு முடிச்சு ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு இது பண்ணேன். பேக்கை முடிச்சுட்டு மவுண்ட் பண்ணி முடிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ரோட் ட்ரிப் போயிட்டு வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆகிட்டேன் கிட்டத்தட்ட. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இங்கேருந்து கிளம்பணும். ஆல்மோஸ்ட் மழை நின்றுடுச்சு. சரி இருந்தாலும் ஓகே ஸ்டாப் பண்ணிட்டேன். சரி ஒரு 5 மினிட்ஸ் இருந்துட்டு போவோம் அப்படின்றதுக்காக இது பண்ணேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை தாண்டி ஒரு 5 to 10 கிலோமீட்டர்ஸ் கிட்ட நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கடையை தேடி அலைஞ்சேன். ஸோ அப்போ தான் கரெக்டாக இந்த ஹோட்டல் ஆரியாஸ் இது மாட்டுச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே வரும்போது 9:30 மணி ஆகிடுச்சு. பட்டு இப்போ டைம் வந்து 10:07. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ½ அன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 பெரிய வேனில் வந்து ஒரு பிக் கும்பல்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக நான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வரத்துக்கு. ஸோ வி ஹாவ் ஸ்டில் அனதர் ஒரு 255 கிலோமீட்டர்ஸ் இருக்குது போகிறதுக்கு. இப்போ வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 8 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த சாரல் அடிச்சுக்கிட்டே தான் இருந்துச்சு, விடவே இல்லை மழை. இப்போ ஓரளவுக்கு சேஞ்ச் ஓவர் வந்துருச்சு. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் ஆரியாஸ் நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். ஸோ இதே பிளேஸில் தான் பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் டைம் நான் மதுரைக்கு ட்ரிப் வரும்போது இங்கே தான் சாப்பிட்டேன் ஆக்சிடென்டலி. ஸோ லக்கிலி பார்த்தீங்கன்னா சேம் பிளேஸ் கிடச்சிது. பட் இந்த வாட்டி கொஞ்சம் கூட்டமாக இருந்ததுனால கொஞ்சம் டைம் எனக்கு எடுத்துருச்சுங்க. மழை பெஞ்சதுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் ஓட்டிகிட்டு வந்துட்டு இருந்தேன். பிகாஸ் கார்காரங்களாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரேஷ் டிரைவிங்காக சூச்சுன்னு போயிட்டு இருந்தாங்க. சரி நம்மளுக்கு எதுக்கு ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு தான் நான் பொறுமையாக போயிட்டு இருந்தேன். திருச்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த திருச்சி ரிவர் பிரிட்ஜ். ஒவ்வொரு வாட்டி இந்த சைடு போகும்போது பார்த்தீங்கன்னா நான் இந்த பிரிட்ஜ் மேலே ஏறி நின்று பார்க்கணுன்ற ரொம்ப ஆசை இருக்கும். பட் ஃபைனலாக இன்றைக்கி நடந்திருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தண்ணி சுத்தமாக இல்லை, இங்கே காஞ்சி போயிருக்கு. நான் ஆக்சுவலாக மழைலாம் பெஞ்சிருக்கும், சரி ஓரளவுக்கு தண்ணி இருக்குன்னு நினச்சேன். பட் நோ, ஓப்பன் ஸ்பேஸ் செம்மையாக இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த ஸ்ரீரங்கம் டெம்பிள் தெரியுது பிரிட்ஜ் மேலேருந்து. If you can see that. So we are still 160 kilometers behind Madurai. Time இப்போ பார்த்தீங்கன்னா 11:43, not bad. ஸோ ஹோப்ஃபுல்லி ஒரு 2:30க்கு முன்னாடியே நம்ம போய் சேர்ந்துருவோம்னு நினைக்கிறேன் திருச்சிக்கு, சாரி மதுரைக்கு. லாஸ்ட்டாக திருச்சி சைடு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ராமேஸ்வரம் ட்ரிப் அப்போது. ஸோ அது வீடியோ உங்கள் யூடியூப் சேனல்லே இருக்குது. ஸோ செம மெமரிஸ் அதெல்லாம். ஆகஸ்ட் 2019 போனது. ஆஃப்டர் தட் ஒரு பிக் ட்ரிப்னால் இன்றைக்கி தான் அது நடந்திருக்கு. ஸோ என்னோடய ராமேஸ்வரம் ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா கூட என் ஃப்ரெண்ட் அருண் வந்திருப்பான். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ட்ரிப் பார்த்தீங்கன்னா நான் அவங்க கூட தான் போயிட்டுருப்பேன். இப்போ அவன் பெங்களூரில் இருக்கான். பீன் பேட்லி வெயிட்டிங் டு அகெயின் டு ஜாயின் ஃபார் அ ட்ரிப். எப்போ சிச்சுவேஷன் அவனுக்கும் டைம் பார்க்கணும் அண்டு எனக்கும் டைம் பார்க்கணும். ஸோ சின்ஸ் அவன் பெங்களூரில் இருக்கிறதுனால வி நீட் டு கோஆர்டினேட் ப்ராப்பர்லி அண்ட் பிளான் ஃபார் அ ப்ராப்பர் ட்ரிப் இது பண்ணணும். ஸோ இந்த மதுரை முடித்ததுக்கப்புறமா என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒன்றும் ஐடியா இல்லை. பட் மேபி ஒரு ஷார்ட் ட்ரிப், ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் 300 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ட்ரிப்பாக தான் பார்க்கணும்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி மதுரைக்கு ரீச் ஆயாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கணக்காங்குளம்னு நினைக்கிறேன், இது ஐம் நாட் ஷோர். ஸோ அங்கே க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கேன். ஸோ ஸ்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு வீட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு 17 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2:15 சம்வேர். இப்போ ஆக்சுவலாக எங்கள் வீடு ரீச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 2 ரூட் இருக்குது. ஒன்று வந்து இந்த சிட்டிக்குள்ளே பூந்து போகலாம், அப்படின்னு நம்ம மதுரை ஏர்போர்ட் வழியாக கூட போகலாம். மதுரை ஏர்போர்ட் வழியாக போனால் ஒரே ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் நான் போகும்போது ரொம்ப அவசரப்பட்டேன் அந்த சைடு. பிகாஸ் ரோடே இல்லை, பாதி இல்லை, முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடிங் தான் இருந்துச்சுங்க. அதனால ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 hours நான் லேட்டாக தாங்க ரீச் ஆனேன். ஸோ அதனால் கொஞ்சம் சேஃபர் சைடு இன்றைக்கி நம்ம சிட்டிக்குள்ளேயே பூந்து வரலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ இது எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்றது தெரியல. ஸோ கைஸ், ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ வரும்போது பார்த்தீங்கன்னா டைம் வந்து 2:50 கிட்ட இருந்துச்சு. கூகுள் மேப் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரூட் அப்படி எப்படின்னு சுற்றி விட்டு ஒரு வழி பண்ணிடுச்சு என்ன. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த நாகமலை புதுக்கோட்டை அந்த பைபாஸ் பிடிச்சிட்டு தான் வீடு வந்து சேர்ந்தேன் நான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் கிட்ட ரூட் என்னை சுற்ற விட்டுருச்சு. வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நல்லா சாப்பிட்டேன். மேபி பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவை. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் எங்கே போகணும் என்ன பண்ணணுன்ற பிளான் பண்ணோம். ஸோ ஐ கெஸ் இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ உங்கள் எல்லாரையும் நான் சீக்கிரமாக நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர் அண்ட் சேஃப்.